வாக்கை நீங்க முன்னிறுத்தி மக்கள்கிட்ட எடுத்து சொல்றீங்க, எதை முன்னிறுத்துறீங்க வடசென்னை மக்களுக்கு என்று இங்கே பெரும் பிரச்சனைகள், அநேக பிரச்சனைகள் இருக்கிறது. தொழிற்சாலைகள், நீர்த்தேக்க, மழை வெள்ளத்தின் பிரச்சனைகள், அநேக பிரச்சனைகள் இருக்கிறது. அனைத்தையும் நாங்கள் வாக்குறுதி என்று இல்லாமல் முதலில் ஒரு மாற்றத்துக்கு அவர்களுக்கான விழிப்புணர்ச்சியை தான் நாங்கள் ஒரு கொள்கையாக கொண்டு இப்போது செய்து கொண்டிருக்கிறோம். வாக்குறுதிகள் எல்லோரும் கொடுக்கலாம், பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்கிறது. வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் மாற்றம் வேண்டும். அதனால் அனைத்து பிரச்சனைகளும் அதேதான். அதை நாங்கள் சரி செய்ய முடியும் என்ற வாக்குறுதி மட்டுமல்லாமல் முதலில் நீங்கள் விழிப்புணர்ச்சி அடையுங்கள். உங்களுடைய தலைமுறைக்காக உழைக்க போகும் ஒரு கட்சியை தேர்ந்தெடுங்கள். நீங்கள் திராவிட கட்சிகளை நம்பி ஏமாந்தது போதும். உங்கள் தலைமுறைக்கு ஏற்ற ஒரு ஜனநாயகம், ஒரு உலகம், இந்த பூமியும் நமக்கு முக்கியம். அதையும் இயற்கையும் சேர்த்து பாதுகாக்க முன்வந்திருக்கும் ஒரே கட்சி நம் கட்சி என்பதை நாங்கள் அவர்களுக்கு தெரிவிக்க முதலில் விழிப்புணர்ச்சியாக அதை தெரிவித்து பின்பு வாக்குறுதிகளை பின்னால் அடுக்கி அவர்களிடம் நாங்கள் வாக்குகளை கேட்கிறோம். நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியாக தான் நான் பார்க்கிறேன். மக்கள் மனதில் இருக்கும் நடப்பில் இருக்கும் அரசு மீது பெரும் அதிருப்தி இருப்பதை தான் நான் உணர்கிறேன். நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி தான் அவர்களுக்கு முன்பு இருக்கும் ஒரு அரசினை எதிர்க்கும் அளவிற்கு, இல்லை வேண்டாம் என்று ஒதுக்கும் அளவிற்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறது. இன்னொரு மாற்று அவர்களுக்கு கிடைத்து விட்டது என்ற நம்பிக்கையில் தான் பழைய அரசை அவர்கள் எதிர்ப்பதற்கு ஒரு தைரியத்தை காட்டுகிறார்கள். போராடி வரும் நாம் தமிழர் கட்சி பல இடங்களில் வேட்பாளர்களுக்கு தமிழில் இது பண்ண தரல, தேர்தல் அந்த இதை கூட சொல்ல தெரியலங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. வழக்குமுறை தமிழ் யாரிடமும் இல்லாமல் இல்லை. இலக்கிய தமிழோ இல்லை அந்த காலத்தை செய்யுள் நோக்கு தமிழோ எதிர்பார்த்தால் சிறிது கஷ்டம். ஏனென்றால் இத்தனை காலம் இருந்த ஆட்சி அவர்களது தான். அப்படி என்றால் நம் தமிழ் மொழி நலிந்திருக்கவும் காரணம் அவர்களாகத்தானே இருக்க வேண்டும். ஆனாலும் வழக்குமுறை தமிழ் என்பது யாரிடமும் குறைவாக எனக்கு தெரியவில்லை. வழக்குமுறை தமிழில் அனைவரும் நன்றாக பேசுகிறார்கள். செய்யுள் முறையில் இல்லை, ஒரு செந்தமிழில் பேசவில்லை என்பதற்காக நாம் தமிழர் இல்லாமல் ஆகிவிட மாட்டோமே. நாம் தமிழர் தானே. தொடர்ந்து பாத்தீங்கன்னா 50 ஆண்டு காலத்துக்கு மேலாக மத்திய சென்னை, தென் சென்னை வளர்ந்த அளவிற்கு எந்த ஒரு அடிப்படை வசதிகளுமே வட சென்னையில எந்த கட்சி வந்தாலும் இல்லை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரொம்பவும் இந்த இடங்கள்லாம் இன்னமும் அந்த பழைய மாதிரி தான் இருக்கு. எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லை. மூத்த குடி மக்கள், அதாவது இந்த தென் சென்னை வட சென்னை மக்கள் தான் மூத்த குடி மக்கள். அவர்கள் உதாசீனப்படுத்தப்பட்டுதான் வருகிறார்கள். இருக்கும் திராவிட கட்சிகள் அனைத்துமே வடசென்னை மக்களை உதாசீனப்படுத்தி வருகிறது. மாற்றான் தாய் பிள்ளை போலதான் நடத்தி வருகிறது. பெட்ரோல் எடுத்துக்கொண்டு போகிற டேங்கரை நாம் பார்க்கிறோம். அதிலிருந்து எதுவுமே சிந்துவதில்லை. பெட்ரோல் ஒரு துளி கூட சிந்துவதில்லை. பால் டேங்கர்கள் எதுவும் சிந்துவதில்லை. ஆனால் தண்ணீர் டேங்க் பார்த்திருக்கிறீர்களா? அத்தனையும் சிந்திக் கொண்டே போகும். ஏனென்றால் தண்ணீருக்கு மதிப்பில்லை. அது உதாசீனப்படுத்துகிறது. அதே போல்தான் வட சென்னை மக்கள் உதாசீனப்படுத்தப்படுகிறார்கள். தென் சென்னை மக்களும் மத்திய சென்னை மக்களும் பாதுகாக்கப்படுகிறார்கள். வட சென்னை மக்களுக்காகவும் அனைத்து அரசியல் கட்சிகளும் எடுக்காத ஒரு கவனத்தை நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தில் இல்லாமலேயே எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறது. அவர்களுக்காக பல இடங்களில் குரல் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் கட்சியின் குரல் மக்களோடு மக்கள் குரலாகவே ஒலிக்கிறது. மக்கள் அதை மனதில் கொண்டு ஒரு வாய்ப்பை தந்து அதிகாரத்தையும் கொடுத்தால் நாம் தமிழர் கட்சி வட சென்னை மக்களுக்காக சிறப்பாக இயங்கும், செயல்படும் என்பதை உறுதியாக நான் கூற முடியும்.